வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலாக இந்த கேட்டப்போ நான் வீடியோ போட வேணான்னு பார்த்தேன். சரி போட்டுருவோமே, என்ன ஆக போகுதுன்னு தான் வீடியோ போடுறேன். சரி, இப்போ நம்ம டாபிக் வருவோம். நீங்கள் நம்ம எந்த டைம் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சென்ட்ரல் டு பகவதிக்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணி 3 வருஷம் தான் ஆகுது. இது ஒரு நியூ ட்ரெயின். ஆக்சுவலாக சென்னை சென்ட்ரல் டு பகவதிக்கோட்டை ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் ஓடிட்டு இருந்தது. அந்த ட்ரெயினை வந்து என்ன பண்ணால் கன்வெர்ட் எல்ஹெச்பியாக கன்வெர்ட் பண்ணி ஒரு டெடிக்கேட்டான ட்ரெயினை கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி பகவதிக்கோட்டைனா அந்த அம்சாபாத் திருச்சிராப்பள்ளி டு பகவதிக்கோட்டை அம்சாபாத் எக்ஸ்பிரஸ் தான் இது இருக்கிற ஒரே ட்ரெயின் பகவதிக்கோட்டைக்கு. அது ஜோத்பூருக்கு கட் பண்ணி கொடுத்து தனியாக ஒரு ட்ரெயினே கொடுத்துட்டாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அத்திப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம வண்டி பேட்டிங் ஆகிடுச்சு. இதெல்லாம் டிபார்ச்சர் வந்து காமி கம்பெனியில் அது மாதிரி திருப்பதி டூர் முடிச்சுட்டு வந்து அடுத்தது காசி டூர் கிளம்பினேன். அந்த டூர் போகும்போது அத்திப்பேட்டில் இந்த பகவதிக்கோட்டை எக்ஸ்பிரஸை பார்த்தேன். ஸோ எடுத்துருவோமேனு எடுத்துட்டேன். ஆனால் இப்போ போன அந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அது என்னென்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த பகவதிக்கோட்டை எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா எந்த விதமான ரேக் ஸ்டாரிங்கும் கிடையாது. இது ஒரு டெடிக்கேட்டட் ரேக் தான் கொடுத்துருக்காங்க ட்ரெயினுக்கு. எந்த விதமான ரேக் ஸ்டாரிங்கும் கிடையாது. ஸோ இப்போது நான் எங்கே நீங்கள் பேசிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷனில். இந்த வீடியோ ட்ரெயினை பற்றியும் சொல்லணும், அதே மாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷனை பற்றியும் சொல்லணும். மீஞ்சூர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் தான். மொத்தமாக 1 2 3 மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது, 3 ட்ராக் இருக்குது. 4வது அங்கே ஒரு ட்ராக் இருக்குது, அது கணக்கு இல்லை இப்போதைக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.